Hello students, today we are going to see Unit 6 Prose from 0 to Infinity, biography of Srinivasa Ramanujan. Ramanujan began to look for a job. He had to find money not only for food but for papers as well to do his calculations. He needed about 2000 sheets of paper every month. So Ramanujan began to look for a job. ஸோ ஆல்ரெடி நம்ம இதை பார்த்துருக்கோம். லாஸ்ட் கிளாஸில் வந்து அவருக்கு ஃபஸ்ட் இயர் ஆர்ட்ஸ் இதில் எக்ஸாமினேஷனில் வந்து 2 times ஃபெயில் ஆகிருக்காரு. ஆனால் வந்து அவர் ஸ்கூல் மெட்ரிகுலேஷன் படிக்கிறப்ப சுப்ரமணியன் ஸ்காலர்ஷிப்லாம் அவர் வாங்கியிருக்காரு. ஸோ அவருக்கு ஒரு சில சப்ஜெக்ட்ஸ் வந்து நெக்லெக்ட் பண்ணியிருக்காரு, ஹிஸ்ட்ரி, இங்கிலீஷ், ஃபிசியாலஜி அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அதனால அவங்க ஃபாதர் வந்து என்ன ஆகிட்டார், ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டார். ஏன்னா அவருக்கு ஏதோ ஒரு எப்போ பார்த்தாலும் நம்பர் ஏதாவது ஸ்க்ரிபிள் பண்ணிகிட்டே இருக்கிறதால அவர் ஏதோ மேட் ஆகிட்டாரா அப்படின்னு ஃபீல் பண்ண ஆரம்பித்தார். ஸோ அதுக்கப்புறம் ராமானுஜன் என்ன பண்ணார், ஒரு ஜாப் தேட ஆரம்பித்தார். ஸோ ஃபாதர் ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு லுக் ஃபார் ஏ ஜாப், வேலை தேட ஆரம்பித்தார். He had to find money not only for food but for papers as well as to do his calculation. ஸோ எதுக்கு அவர் வேலை தேட ஆரம்பித்தார் அப்படின்னு கேட்டால், நாட் ஒன்லி ஃபார் ஃபுட்டு. ஸோ ஒரு ஃபுட்டுக்கோசரம் மட்டும் இல்லாத, ஃபுட்டுக்கும் இப்போ நம்ம வேலை தேடுனா என்னது, நம்மளுடைய தேவைகள்லாம் இது தேவைக்கோசரம் தான் நம்ம வேலை தேடுவோம். ஸோ ஃபுட்டுக்கு மட்டும் இல்லாத ஒரு வேலை தேடுறது வந்து மணி எதுக்கு தேவை, ஃபுட்டுக்கு மட்டும் இல்லாத ஃபார் பேப்பர்ஸ் ஆஸ் வெல் டு டூ இஸ் கால்குலேஷன். அவருடைய கால்குலேஷன்லாம் போட்டு பார்க்குறதுக்கு என்ன வேணும், பேப்பர்ஸ்லாம் நிறைய வேணும். ஏன்னா நிறைய ஒரு சம்ஸ் வந்து நிறைய ஐடியாஸ்லாம் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அந்த சம்ஸ்லாம் ப்ராப்ளம்ஸ்லாம் போட்டு பார்க்குறதுக்கு பேப்பர்ஸ் வேணும். ஸோ அதுக்கும் அவருக்கு என்ன தேவை, மணி தேவை. ஸோ அப்போ அவருக்கு வேலை தேவை. ஸோ அதனால் அதுக்கு ரெண்டுத்துக்குமே, ஃபுட்டுக்கும் சரி கால்குலேஷன் பேப்பர் போட்டு பார்க்குறதுக்கு அந்த பேப்பருக்கும் சரி அவர் என்ன பண்ணார்னா வேலை தேட ஆரம்பித்தார். ஹீ நீடட் அபவுட் 2000 sheets ஆஃப் பேப்பர் எவ்ரி மந்த். ஸோ ஒரு மந்த்துக்கும் அவருக்கு எவ்வளோ பேப்பர் தேவை அப்படின்னு கேட்டால் 2000 ஷீட்டு தேவைப்படுதான். ஸோ அவ்வளோ தூரம் அவருடைய கால்குலேஷன் போட்டு பார்க்குறதுக்கு அவருக்கு அந்த பேப்பர் அவ்வளோ தூரம் தேவைப்பட்டுச்சு. ஸோ ராமானுஜம் ஸ்டார்டட் using even scraps of paper he found lying on the streets. Sometimes he used a red pen to write over what was written in blue ink on the piece of paper he had picked up. ஸோ ராமானுஜம் என்ன பண்ணாருன்னு கேட்டால் அப்புறம் இது பண்ண ஆரம்பித்தார். என்னதுன்னு கேட்டாங்க, ஸ்டார்டட் யூஸிங், அவர் யூஸ் பண்ண ஆரம்பித்தாருங்க ஈவன் ஸ்க்ராப்ஸ் ஆஃப் பேப்பர்னால் என்னென்னு கேட்டால், ஸ்க்ராப்ஸ்னால் ரொம்ப சின்ன சின்ன பீஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல. இப்போ நம்ம தெருவில் போயிட்டே இருப்போம், சின்ன பீஸ் பேப்பர்லாம் நம்ம இதில் கிடக்கும் பாரு. ஸோ அதுதான் ஸ்க்ராப்ஸ், ஸ்மால் பீஸ் பேப்பர். ஸோ அந்த பேப்பர்லேயும் அவர் என்ன பண்ணார், நிறைய கால்குலேஷன்லாம் போட ஆரம்பித்தார். ஹி ஃபவுண்ட் லையிங் ஆன் த ஸ்ட்ரீட், தெருவில் கிடக்கிற சின்ன சின்ன பீஸை துண்டு பேப்பர்லாம் இருக்கும் பாரு, அந்த தெருவில் இருந்து எடுத்து அதுலேயும் ஒரு கால்குலேஷன் வந்து சம் ப்ராப்ளம்ஸ்லாம் போட ஆரம்பித்தார். சம்டைம்ஸ் ஹி யூஸ்ட் எ ரெட் பென் டு ரைட் ஓவர் வாட் வாஸ் ரிட்டன் இன் ப்ளூ இங்க் ஆன் த பீஸ் ஆஃப் பேப்பர் ஹி ஹேட் பிக்ட் அப். ஸோ அது மட்டும் இல்லாத சம்டைம் என்ன பண்ணியிருக்கார், தெருவில் இருந்த பேப்பர் எடுத்தும் போட்டு பார்த்தாரு. ஸோ அது மட்டும் இல்லாத, அதாவது இப்போ வந்து போயிட்டே இருக்கும்போது கீழே வந்து ஹீ ஹேட் பிக்ட் அப், தெருவில் ஸ்ட்ரீட்டில் வந்து ஏதோ பேப்பர் ஏதோ ஒரு வேஸ்ட் இது எழுதி போனால் ஏதோ ஆல்ரெடி ரிட்டன் எழுதியிருக்கிறேன் பேப்பர் விழுந்திருக்கும். ஸோ அந்த பேப்பர் எடுத்து அதில் என்ன எதில் எழுதியிருக்குன்னு கேட்டால் ப்ளூ பெனில் ஆல்ரெடி எழுதியிருக்கும் அந்த பேப்பரில். ஸோ வேஸ்ட் பேப்பர் தெருவெலாம் கிடக்கும் பாரு, அந்த மாதிரி பேப்பர்லாம் ப்ளூ இங்கில் எழுதியிருக்கும். அதை எடுத்து என்ன பண்ணார், அது மேலே ஓவர் ரைட்டிங் சொல்லுவோம்ல, ரெட் பென்னு, ஏன்னா ப்ளூ இங்க்லேயே மறுபடியும் எழுதுனா தெரியாது. ஸோ அது மேலே ரெட் பெனில் எழுதுனா என்னது, அந்த சம்ஸை வந்து நான் தெரியும். ஸோ அதனால் சம்டைம் வந்து தெருவில் இருக்கிற ப்ளூ இங்கில் எழுதியிருக்கிற அந்த பேப்பரை எடுத்து அது மேலே ஓவர் ரைட்டிங் மாதிரி ரெட் பென் யூஸ் பண்ணி கால்குலேஷன் போடுறதுக்கும் யூஸ் பண்ணார் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்கெம்ட் அண்ட் அன்கவுத் ஹீ வுட் விசிட் ஆஃபீஸர் ஷோயிங் எவ்ரி ஒன் ஹீஸ் frayed notebooks and telling them that he knew mathematics and could do a clerical job, but no one could understand what was written in the notebooks and his application for jobs were turned down. Unkempt and uncouth. Unkempt அப்படின்னா மீனிங் என்னன்னு கேட்டால் நாட் நீட் ஆர் கேர்டு ஃபார். அன்கவுத்னா பிஹேவிங் இன் an unpleasant way. அன்கெம்னா நம்ம அன்டைடின்னு சொல்லுவோம்ல, பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி அவர் ஃபேஸை பார்க்கறதுக்கே ரொம்ப நீட்டாக தெரியாது, க்ளீனாக இருக்க மாட்டார். அவர் ஃபேஸை பார்க்க அன்கவுத்துனா ரொம்ப அக்லியாக, அவர் பார்க்க வந்து அந்த ஒரு தோற்றம் அப்பியரன்ஸ் சொல்லுவாங்களே, அது பார்க்கறதுக்கே நல்லா இருக்காது. ஹீ வுட் விசிட் ஆஃபீஸர்ஸ். அப்படி இருந்தாலும் நிறைய ஆஃபீஸ் வந்து என்ன பண்ணார், அவர் விசிட் போனார். எதுக்கு அப்படின்னு கேட்டால் ஒரு ஜாப்புக்கோசரம் தான். ஷோயிங் எவ்ரி ஒன் இஸ் ஃப்ரைடு நோட் புக்ஸ், எல்லாருக்கிட்டையும் என்ன பண்ணார், அந்த ஃப்ரைடு நோட் புக்ஸ்னால் அவர் நிறைய சம்ஸ்லாம் போட்டு வச்சுருக்காருல கால்குலேஷன்லாம், அதை ஃப்ரைட்னா கசங்கி போன அந்த நோட் புக் எல்லாத்தையும் காமிக்கிறாரு, ஆஃபீஸ்லாம் போயிட்டு காமிச்சிட்டு telling them that he knew mathematics and could do a clerical job. அவங்க இருக்கிற எல்லாருக்கிட்டையும் போயிட்டு என்ன பண்ணார்,
அந்த ப்ரேட் நோட் புக்ஸ்லாம் காமிச்சு அவங்ககிட்ட சொல்கிறேன், எனக்கு மேக்ஸ் வந்து நல்லா தெரியும், எனக்கு ஒரு ஜாப் வேணும், எனக்கு கிளரிக்கல் ஜாப்னு நம்ம சொல்லுவோம், ரிலேட்டட் டு த ஒர்க் ஆஃப் அன் ஆஃபீஸ் கிளர்க்கு ரிலேட்டடான ஒரு ஜாப், எனக்கு அது நல்லா மேக்ஸ் தெரியும், எனக்கு அந்த வேலை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஆஃபீஸில் வந்து கேட்குறாரு. பட் நோ ஒன் குட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் வாஸ் ரிட்டன் இன் த நோட் புக்ஸ். அதை நான் கேட்குறேன், அவர் அந்த நோட் புக்ஸ் ஃப்ரைடு நோட் புக்ஸில் வந்து என்ன எழுதியிருக்கிறாங்க அப்படின்ட்டு யாராலும் என்ன பண்ண முடியல, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே முடியல. ஸோ அந்த நோட் புக்ஸில் என்ன தான் இருக்குன்னு யாருக்கும் புரிஞ்சிக்க முடியாத மாதிரி அந்த நோட் புக்ஸ் இருந்தது. இஸ் அப்ளிகேஷன் ஃபார் ஜாப்ஸ் வேர் டர்ன்டு டவுன். ஸோ அதனால் இவர் என்ன எழுதியிருக்கான்னு தெரியாததால் இவருடைய அப்ளிகேஷன் எல்லாமே என்ன ஆச்சு, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, இவருக்கு எந்த வேலையுமே கிடைக்கல. Luckily for him, he at last found someone who was impressed by his notebooks. He was the director of Madras Port Trust, Francis Spring, and he gave Ramanujam a clerical job on a monthly salary of ₹25. Later, some teachers and educationists interested in mathematics initiated a move to provide Ramanujan with a research fellowship. On May 1, 1913, the University of Madras granted him a fellowship of ₹75 a month, though he had no qualifying degree. ஸோ லக்கிலி, ஸோ அது ரொம்ப நிறைய ஆஃபீஸ்லாம் இவர் போய் வேலைக்கு ஜாப் வந்து சர்ச் பண்ணார், கிடைக்கல. லக்கிலி ஃபார் ஹிம், அதிர்ஷ்டவசமாக என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால், ஃபார்ச்சுனேட்லி ஹீ அட் லாஸ்ட் ஃபவுண்ட் எ சம் ஒன் ஹூ வாஸ் இம்ப்ரெஸ்டு பை இஸ் நோட் புக்ஸ். ஸோ இவர் ரொம்ப எல்லா இடத்துலையும் நிறைய நோட் புக்ஸ்லாம் காமிச்சு ஜாப் கேட்குறாரு, ஆனால் கிடைக்கல. ஆனால் இவருடைய அந்த நோட் புக் எழுதியிருக்காருல அந்த ஃப்ரைட் நோட் புக்ஸு, ஸோ அதை வந்து ஒருத்தரால் வந்து இம்ப்ரெஸ் ஆச்சு, ஒருத்தர் வந்து அது ரொம்ப அட்மையர் ஆனாங்க. ஸோ இந்த நோட் புக்ஸ் வந்து ரொம்ப அட்ராக்ட் ஆகிட்டு அந்த ஒரு பர்சன் வந்து லக்கியாக வந்து அதை அட்ராக்ட் பண்ணப்பட்டாங்க, இவருடைய நோட் புக்கால் அட்ராக்ஷன் ஆனாங்க. ஸோ யார் அவருன்னு கேட்டால், ஹி வாஸ் த டைரக்டர் ஆஃப் மெட்ராஸ் போர்ட் ட்ரஸ்ட், ஃப்ரான்சிஸ் ஸ்ப்ரிங் என்றவர் வந்து இந்த மெட்ராஸ் போர்ட்டினுடைய டைரக்டர். அவர் வந்து என்ன பண்ணாருன்னு கேட்டால், இவர் எழுதின அந்த நோட் புக்ஸால் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டு ஹி கேவ் ராமானுஜம் ஏ கிளரிக்கல் ஜாப் ஆன் ஏ மந்த்லி சேலரி ஆஃப் ₹25. ஸோ ஃப்ரான்சிஸ் ஸ்ப்ரிங் வந்து என்ன பண்ணாருன்னு கேட்டால், இவர் எழுதின நோட் புக்ஸால் இம்ப்ரெஸ் ஆகிட்டு அவருக்கு வந்து மந்த்லி சேலரியாக வந்து ₹25 அவருக்கு கொடுக்குறாரு. அவருக்கு வந்து ஒரு ஜாப் கொடுக்குறாரு, கிளரிக்கல் ஜாப் கொடுத்து ₹25 மந்த்லி அவருக்கு சேலரியும் கொடுக்குறாரு. ஸோ லேட்டர் சம் டீச்சர்ஸ் அண்ட் எஜுகேஷனிஸ்ட் இன்ட்ரெஸ்டட் இன் மேத்தமெட்டிக்ஸ் இனிஷியேட்டட் எ மூவ் டு ப்ரொவைட் ராமானுஜம் வித் ஏ ரிசர்ச் ஃபெல்லோஷிப். ஸோ அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இவர் வந்து ஃப்ரான்சிஸ் ஸ்ப்ரிங் தான் வந்து ₹25 அவருக்கு ஒரு ஜாப் கொடுக்குறாரு மந்த்லி. அதுக்கப்புறம் வந்து ஒரு சில டீச்சர்ஸு அப்படியே அது மட்டும் இல்லாத நிறைய எஜுகேஷனிஸ்ட்டு கல்வியாளர்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டால், இன்ட்ரெஸ்டட் இன் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ அவர் எது அந்த மேக்ஸில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு இனிஷியேட்டட் எ மூவ் டு ப்ரொவைட் ராமானுஜம் வித் ஏ ரிசர்ச் ஃபெல்லோஷிப். இனிஷியேட்டட்னு இந்த இடத்துல வந்து ஜாயின்டு, அதாவது ஒரு குரூப் எல்லா பீப்புளாக சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னு கேட்டால், இவருடைய மேக்ஸில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு டீச்சர்ஸும் எஜுகேஷனிஸ்ட்டும் ப்ரொவைட்னா கொடுக்குறது கிவ், இவருக்கு வந்து ஒரு இது கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறான்னு கேட்டால், ரிசர்ச் ஃபெல்லோஷிப். அவருடைய ரிசர்ச் வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கு ஒரு ஃபெல்லோஷிப் மாதிரி. ஃபெல்லோஷிப்னா என்னன்னு கேட்டால் கம்பேனியன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. பேஸ்ட் ஆன் ஷேர் தி இன்ட்ரெஸ்ட், ஒரு உதவித்தொகை மாதிரி. ஒரு ரிசர்ச் கண்டினியூ பண்ணுறதுக்கு இவருக்கு ரொம்ப கஷ்டப்படுறதுல எல்லாமே தெரியுது, ஆனால் வந்து இவருக்கு அந்த போதுமான மணி தான் இல்லை. ஸோ அதனால் இவர் அது கண்டினியூ பண்ணுறதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஃபெல்லோஷிப் மாதிரி ஒரு குரூப் சேர்ந்து அவங்களுக்கு இவருக்கு கொடுக்குறாங்க. ஆன் May 1, 1913, the University of Madras granted him a fellowship of ₹75 a month, though he had no qualifying degree. ஸோ அது மட்டும் இல்லாத May 1 வந்து 1913 May 1 வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி வந்து என்ன பண்ணுறான்னு கேட்டால், granted him a fellowship of $75 a month. மந்த்லி வந்து ஒரு பர் மந்த்துக்கு வந்து ₹75 வந்து இவருக்கு ஒரு ஃபெல்லோஷிப் மாதிரி கொடுக்குறாங்க. ஏன்னு கேட்டால் இவர் இந்த ரிசர்ச் இது பண்ணுறது கண்டினியூ பண்ணுறதுக்கு ₹75 இவருக்கு கொடுக்குறாங்க. ஆனால் வந்து இவர் எந்த டிகிரியுமே படிக்கல, நோ குவாலிஃபையிங் டிகிரி, எந்த டிகிரியும் படிக்கலனாலும் இவருக்கு வந்து மந்த்லி ₹75 வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் வந்து இவருக்கு கிராண்ட் கொடுக்குறாங்க. ஏன்னா அந்தளவு ஒரு டேலண்ட்டாக இருந்ததால் படிக்கலனாலும் அந்த டிகிரி வாங்கலனாலும் அவருக்கு அது தகுதியானவருன்ட்டு இவரை வந்து அங்கீகரிக்கிறாங்க. Next, a few months earlier, Ramanujam had sent a letter to the great mathematician G.H. Hardy of Cambridge University, in which he set out 120 theorems and formulae. Among them was what is known as the Riemann series, a topic in the definite integral of calculus. But Ramanujam was ignorant of the work of the German mathematician George F. Riemann, who had earlier arrived at the series, a rare achievement. ஸோ அது மட்டும் இல்லாத நெக்ஸ்ட் வந்து
few months earlier. ஸோ கொஞ்ச காலம் கழிச்சு, ஓகே, ஒரு எக்ஸ்பெக்டட் ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து கழிச்சு, ராமானுஜம் had sent a letter to the great mathematician GHRD of Cambridge University in which he set out 120 theorems and formulae. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு என்ன பண்ணாருன்னு கேட்டால், ராமானுஜம் வந்து ரொம்ப கிரேட் மேத்தமெட்டிஷியன், கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியினுடைய ஒரு சிறந்த மேத்தமெட்டிஷியன் யார் அப்படின்னு கேட்டால் GHRD. ஸோ அவருக்கு வந்து என்ன பண்ணார், ஒரு லெட்டர் வந்து இவர் சென்ட் பண்ணார். அந்த லெட்டரில் என்ன இருந்துச்சு அப்படின்னு கேட்டால் 120 தியரம்ஸும் ஃபார்முலேவும் அவர் அனுப்பி வச்சார். GHRDக்கு வந்து கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டிக்கு இவர் என்ன பண்ணார், அந்த தியரம் ஃபார்முலேவும் அனுப்பி வச்சார். அந்த ஒரு லெட்டரில் எழுதி அனுப்பினார். அதில் வந்து among them was what is known as the Riemann series topic in the definite integral of calculus. ஸோ அந்த எழுதி அந்த தியரம் ஃபார்முலே அனுப்பினார்ல ஒரு லெட்டரில். ஸோ அதில் வந்து ஒன்று எது அப்படின்னு கேட்டால், among them என்ன அப்படின்னு கேட்டால் அந்த ரீமன் சீரீஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ அதை வந்து வேறு என்னன்னு சொல்லி எந்த டாப்பிக்கில் அனுப்பினார் அப்படின்னு கேட்டால் இந்த டெஃபினிட் இன்டிகிரல் ஆஃப் கால்குலஸ். நீங்கள் சம் மேக்ஸில் படிச்சிருப்பீங்க, இன்டிகிரல்னால் இந்த ஹோல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இன்டிகிரல் ஆஃப் கால்குலஸ் என்ற டாப்பிக்கில் ரீமன் சீரீஸ் அப்படின்னு சொல்லப்படும் அந்த இதில் நேமில் வந்து அவர் வந்து நிறையா அதில் அந்த இதுலேயும் அவர் அனுப்பிச்சி வச்சார், தியரம் ஃபார்முலாலாம் அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ராமானுஜம் வாஸ் இக்னோரண்ட் ஆஃப் த ஒர்க் ஆஃப் த ஜெர்மன் மேத்தமெட்டிஷியன் ஜார்ஜ் எஃப் ரீமன் who had earlier arrived. ஸோ அப்புறம் அது மட்டும் இல்லாத ராமானுஜம் வந்து இந்த ரீமன் சீரீஸில் வந்து அமைச்சிருக்காருல லெட்டரில் அந்த நிறைய இன்டிகிரல் ஆஃப் கால்குலஸ் அதெல்லாம் அமைச்சிருக்காரு பாரு. ஸோ இவர் வந்து அந்த கிரேட் ஜெர்மன் மேத்தமெட்டிஷியன், அவர் பேர் என்னன்னு கேட்டால் ஜார்ஜ் எஃப் ரெய்மன்ன்றவரை ஒரு சிறந்த ஒரு ஜெர்மன் மேத்தமெட்டிஷியனு. அவருடைய ஒர்க் என்ன அப்படின்னு கேட்டால் who had earlier arrived at the series a rare achievement அப்படின்னு கேட்டால் என்னன்னு கேட்டால் ஒரு நோட்டபிள் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க பாரு, அதான் சாதனை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஜெர்மன் மேத்தமெட்டிஷியன் ஜார்ஜ் எஃப் ரெய்மன்ன்றவர் வந்து இந்த ரெய்மன் சீரீஸ், அந்த ரெய்மன் இதில் வந்து அவர் தான் வந்து அந்த என்னது இன்டிகிரல் ஆஃப் கால்குலஸ் அதில் வந்து ரொம்ப ஒரு பெரிய சாதனை படைச்சிருக்காரு. அந்த சீரீஸ் வந்து ஆல்ரெடி முன்னாடியே வந்து அதில் பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் அதை பற்றி ராமானுஜத்துக்கு என்னது, இதை பற்றி அந்த இக்னோரண்ட் ஆஃப் த ஒர்க், அவர் எழுதின அந்த ஒர்க்கை பற்றி இவருக்கு என்னது ஆல்ரெடி தெரியவே தெரியாது. ஆல்ரெடி இவர் எழுதியிருக்காரு, ஆனால் அதை பற்றின நாலேஜ் வந்து அவருக்கு முன்னாடி தெரியலனாலும் அதை பற்றி நிறைய வந்து அந்த லெட்டரில் GHRDக்கு வந்து அந்த லெட்டரில் எழுதி அமைச்சிருக்காங்க. ஆனால் ஆல்ரெடி இவர் வந்து ஜார்ஜ் எஃப் ரெய்மன் வந்து அதை அந்த பெரிய சாதனை படைச்சிருக்காரு அந்த சீரீஸில், அது இவருக்கு தெரியல. ஆல்சோ இன்க்ளூடட் வாஸ் எ ராமானுஜம் கன்ஜெக்சர் about the kind of equations called modular. Pierre Deligne subsequently proved this conjecture to be correct. ஸோ அது மட்டும் இல்லாத கன்ஜெக்ஷர் மீனிங் கேட்டால் அந்த ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லுவோம், கருத்து அனுமானம்னு சொல்லுவோம் பாரு, அதுதான். ஸோ அந்த லெட்டரில் வந்து வேறு என்ன இன்க்ளூட் பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டால் ராமானுஜன் கன்ஜெக்சர் அபவுட் த கைண்ட் ஆஃப் ஈக்குவேஷன் கால்டு மாடுலர். ஸோ மாடுலர் அப்படின்றத அந்த அதில் அந்த அப்படின்னு சொல்லப்பட அந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து அந்த ஈக்குவேஷன் வந்து அவருடைய கருத்தை, அவருடைய கன்ஜெக்ஷன், அவருடைய ஒப்பீனியனும் அந்த லெட்டரில் வந்து இவர் சொல்லியிருக்கார். அவருடைய ஒப்பீனியன் அபவுட் மாடுலர் பற்றிய ஒப்பீனியனும் இவர் வந்து அந்த லெட்டரில் சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த பைரி டெலிக்னின்ற பர்சன் வந்து சப்சிக்வெண்ட்லி ப்ரூவ்டு திஸ் கன்ஜெக்சர் டு பி கரெக்ட். சப்சிக்வெண்ட்லின்னா ஃபாலோ தொடர்ந்து. ஸோ இவர் வந்து அந்த மாடுலரை பற்றிய கன்ஜெக்சர் சொல்லியிருக்கார் பாரு, அதை வந்து பைரி டெலிக்னின்ற பர்சன் வந்து என்ன பண்ணியிருக்காரு, அவர் எழுதியிருக்கிற அந்த கன்ஜெக்சர் வந்து ரொம்ப கரெக்டு, அவர் எழுதுனது எல்லாமே அந்த லெட்டரில் எழுதியிருக்கிற அந்த எல்லாமே வந்து அவர் சொல்லியிருக்கிற அந்த கருத்து வந்து அந்த ஒப்பீனியன் வந்து கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பைரி டெலிக்னின்றவர் என்ன பண்ணியிருக்காரு கேட்டால் இவரை தொடர்ந்து அதை ப்ரூவ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இட் டிட் நாட் டேக் லாங் ஃபார் ஆடி அண்ட் இஸ் கொலீக் J. Littlewood to realize that they had discovered a rare mathematical genius. They made arrangements for Ramanujam passage and stay at Cambridge University. On March 17, 1914, he sailed for Britain. So அது மட்டும் இல்லாத நெக்ஸ்ட் அந்த ஹார்டிக்கர் லெட்டரில் நிறைய அந்த தியோரம் ஃபார்முலாலாம் அமைச்சிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாத என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் இந்த இட் டிட் நாட் டேக் லாங் ஃபார் ஆடி அண்ட் இஸ் கொலீக் J. Littlewood இவர் அனுப்பிச்சிருக்கிறதால உடனே என்ன பண்ணாங்க கேட்டால் அந்த ஆடியும் GHRDயும் ஜெயில் அவருடைய கொலீக் கூட ஒர்க் கூட இருக்கிறவர் யார் அப்படின்னு கேட்டால் J. Littlewood. லிட்டில்வுட் ரொம்ப ஒரு கொலீக்ஸாக இருக்காங்க. அவங்க என்ன பண்ணிக்கிறார், ரொம்ப டைம் எடுத்துக்கல. என்ன அப்படின்னு கேட்டால் டு ரியலைஸ் தட் தே ஹேட் டிஸ்கவர்ட் எ ரேர் மேத்தமெட்டிக்கல் ஜீனியஸ். ஸோ அவங்க ரொம்ப காலம் எடுத்துக்காது என்ன பண்ணாங்க, ரியலைஸ் பண்ணாங்க என்னன்னு கேட்டால் அவங்க வந்து ஒரு பெரிய ரேர் மேத்தமெட்டிக்கல் ஜீனியஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்றது வந்து அவங்க வந்து என்னென்னா உணர்ந்தாங்க. ஏன்னா இவர் வந்து ராமானுஜம் வந்து ரொம்ப அட்வான்ஸ் இதில் இருந்தார்ல, ஒரு பெரிய ரேர ஒரு அரிதான ஒரு மேத்தமெட்டிக்கல் ஜீனியஸ் இவங்க வந்து என்ன பண்ணாங்க, இந்த ஆடியும் லிட்டில்வுட்டும் அவர் வந்து
கண்டுபிடி இவர் வந்து சிறந்த மேதை அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ரியலைஸ் பண்ணி அது ரொம்ப நாள் அவங்க டைம் எடுத்துக்கல. உடனே என்ன பண்ணாங்க அவங்க 2 பேரும் ஜே லிட்டில்வுட்டும் ஜிஹெச் ஆடியும் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டால் they made arrangement for Ramanujan passage and stay at Cambridge University. அவங்க என்ன பண்ணாங்க ராமானுஜத்தை வந்து பேசேஜ்னா அரேஞ்ச்மெண்ட் பண்ணாங்க. என்னென்னு கேட்டால் அவர் அங்கேருந்து இந்தியாவிலேருந்து என்ன பண்ணுறதுக்கு இந்த பிரிட்டனுக்கு வர்றதுக்கோசரம் அவங்க எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் என்ன பண்ணாங்க அவர் வர்றதுக்கு இது பண்ணாங்க. அண்ட் ஸ்டே அட் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி. அது மட்டும் இல்லாத கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் தங்குறதுக்கு என்ன பண்ணாங்க எல்லாத்தையும் ஏற்பாடெலாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. எப்போ அவர் அதுக்கு வந்தாருன்னு கேட்டால் ஆன் March 17 1914 வந்து he sailed for Britain. ஸோ அந்த மந்தில் வந்து 1914 தான் இவர் March 17 வந்து இவர் பிரிட்டனுக்கு என்ன ஆனார் செயில் ஆனார், பிரிட்டனுக்கு வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. Ramanujan found himself a stranger at Cambridge. The cold was hard to bear and being a vegetarian, he had to cook his own food. However, he continued his research in mathematics with determination. In the company of Oddie and Littlewood, he could forget much of the hardship he had to endure. So, Ramanujan found himself a stranger at கேம்பிரிட்ஜ். ஸ்ட்ரேஞ்சர்னா புது அன்னோன் பர்சன். ஏன்னா இவர் வந்து இந்தியாவிலேருந்து எங்கே போயிருக்காரு, பிரிட்டனுக்கு போயிருக்காரு. ஸோ அந்த இடத்துல இவர் என்ன உணர்ந்தார், இவர் என்ன ஃபவுண்ட் ஹிம்செல்ஃப், இவருக்கு கூட என்ன உணர்ந்துக்கிறார் அப்படின்னு கேட்டால் ஒரு அன்னோன் பர்சனாக இவர் அந்த கேம்பிரிட்ஜ், ஏன்னா புதுசாக நியூவாக போனார்ல, எந்த ஒரு குவாலிஃபிகேஷன் எதுவுமே இல்லாத ஒரு புதுசாக ஒரு வேறு நாட்டுக்கு போகிறப்போ அவர் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சராக அவர் ஃபீல் பண்ணார் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில். அது மட்டும் இல்லாத கோல்டு வாஸ் ஹார்ட் டு பேர் அண்ட் பீயிங் எ வெஜிடேரியன். ஸோ இவர் வந்து ஒரு வெஜிடேரியன், இவரால் என்ன பண்ண முடியல, வெஜிடேரியன் இருக்கிறதால அங்கே இருக்கிற அந்த கோல்டு, அந்த பிரிட்டனில் இருக்க அந்த ஃபாரின் கண்ட்ரியில் ரொம்ப கோல்டாக இருக்குல்ல, வெதர்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். அதெல்லாம் இவர் வந்து என்ன பண்ண முடியல, அந்த கோல்டை வந்து இவரால் பேர் பண்ணிக்க முடியல, தாங்கிக்க முடியல. ஏன்னா வெஜிடேரியன்றதால அந்த கோல்டை டாலரேட் பண்ண முடியல. ஹி ஹேட் டு குக் இஸ் ஓன் ஃபுட்டு. அது மட்டும் இல்லாத இவருடைய ஃபுட்டு வந்து இவரே சமைச்சு சாப்பிட்டுக்குவார். அந்த இது பண்ணாத வெஜிடேரியனாக இருக்கிறதால இவரே ஒரு ஃபுட்டு சமைச்சு சாப்பிட்றதால அவர் வந்து அங்கே இருக்கிற கோல்டு வந்து அவரால் பேர் பண்ண முடியல. ஸோ ஹவெவர் ஹி கண்டினியூட் ஹிஸ் ரிசர்ச் இன் மேத்தமெட்டிக்ஸ் வித் டிட்டர்மினேஷன். ஸோ எவ்வளோ ஒரு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் பேரியர்ஸில் வந்தால் கூட ரொம்ப டிட்டர்மினேஷன், ஒரு மன உறுதியோடு என்ன பண்ணார், அவருடைய ரிசர்ச் வந்து அந்த கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் என்ன பண்ணார், மேக்ஸ் சம்மந்தப்பட்ட ரிசர்ச்சை வந்து அங்கே கண்டினியூ பண்ணார். அவருடைய மேக்ஸ் தொடர்பாக அவர் ரிசர்ச்சை ஒரு மன உறுதியோடு அவர் கண்டினியூ பண்ணார் அப்படின்றாங்க. In the company of Oddie and Littlewood, he could forget much of the hardship he had to endure. ஸோ அது மட்டும் இல்லாத இவருடைய கம்பெனி கூட யார் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் ஜிஹெச் ஆடியும் ஜே லிட்டில்வுட் இவர் கூட இருக்கிறாங்கல்ல, அது கூட இவங்க 2 பேர் இருக்கிறதால he could forget much of the hardship. ஹார்ட்ஷிப்ஸ்னால் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ், பேரியர் நம்ம இடையூறுகள் ப்ராப்ளம்ஸ் நிறையா வருதில்ல அது. ஸோ இவங்க 2 பேரும் கூட இருக்கிறதால இவர் என்ன பண்ணார், இவருடைய எல்லா கஷ்டத்தையும் ஹார்ட்ஷிப்ஸும் என்ன பண்ணார், இவர் எல்லாத்தையும் மறந்துட்டு he had to endure நம்ம டாலரேட் பண்ணிக்கிறது, தாங்கிக்கிறது எல்லாத்தையும். ஸோ அது மாதிரி எல்லா கஷ்டத்தையும் எல்லாம் இது வந்து இவங்க 2 பேரும் கூட இருக்கிறதால எல்லாருடைய பேரியர் ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே என்ன பண்ணார், இவர் மறந்துட்டு அது எல்லாத்தையும் இவர் தாங்கிக்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரிமைனிங் பேராகிராஃப் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.